என் பொண்டாட்டி ஊருக்கு போன 11ஆம் நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கல. ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு என்ன பண்ணேன், கேரட்டும் பீன்ஸையும் நல்லா வெட்டி வச்சுட்டு நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிட்டேன். ஆனால் பீன்ஸ் வந்து 2 வெட்டி வச்சுக்கிட்டேன். அது இல்லாமல் ப்ரோட்டீன் வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணேன், முட்டை இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா வேக வச்சுட்டேன். முட்டை நல்லா வெந்துட்டுருக்குது. ரெண்டையும் பிரேக்ஃபாஸ்ட்டாக காலையில் சாப்பிட போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே இது சாப்பிட்லாம், ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதில் இந்த கேரட்டும் பீன்ஸும் சும்மா சாப்பிட முடியாது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் வேக வைக்கலாம். வேக வச்சுட்டு இப்போ தண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதில் வேக வைங்க. கூடவே கொஞ்சம் உப்பு எதுவுமே சேர்க்காதீங்க, பெப்பர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா, 5 மினிட்ஸ்னால் லைட்டாக தான் வேகும். 5 மினிட்ஸில் ஓரளவுக்கு ஒரு 30% வெந்திருக்கும். அப்படியே சாப்பிடணும். நீங்கள் இப்போ கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த பெப்பர் ஸ்மெல் வந்து உள்ளே ஆட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து நல்லா வடிகட்டிட்டு, இப்போ நல்லா பெப்பரை உள்ளே போட்டாச்சு, ஆட் ஆகிட்டு ஒரு கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கிற வரை விட்டுருங்க. கொதிக்கலாம் கொதிச்சதுக்கப்புறம் அதை தண்ணியை வந்து வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூட கொஞ்சம் பெப்பர் போடுங்க. கொஞ்சமாக பெப்பர் போட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. நல்லா ஷேக் பண்ணிவிட்டு, இப்போ பெப்பர் போட்டு ஷேக் பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்து. டெய்லி இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றத விட இது பெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி.